தமிழ்நாட்டிலிருந்து எழுப்புதல் கடந்து போக வேண்டிய பகுதியை இன்றைக்கு தமிழ்நாடு சபைகளையே இந்த லூசிபரனானவன் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்றைக்கு அதாவது முழு உலகத்தில் இன்றைக்கு என்ன அப்படின்னா பாவங்களினால் நிறைந்த ஜனங்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு தமிழ்நாட்டில் இருந்து பாடகர்கள் எக்ஸ்போர்ட் ஆகி இன்றைக்கு மற்ற எல்லா அதாவது தேசங்களிலும் போய் இன்னும் சிறைப்படுத்துகிறார்கள். From Tamil Nadu, the revival has to spread to the whole world, but the spirit of Lucifer is working in Tamil Nadu through the singers of the churches, that is the servants of God. They have been exported as singers to the whole world, and they are spreading the spirit of Lucifer there, and they are defiling the holy place. பாடல் ஜனங்களை விடுதலையாக்காது. யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். Songs will not deliver people from sins, as it is mentioned in John chapter 8 verse 32. Know the truth and the truth will set you free. இல்லை என்றால் இயேசு அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் இப்படியாக சொல்லி இருக்க வேண்டும், பாடலை பாடுவீர்கள், பாடல் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் தேவன் பாடலை பாடுவீர்கள், பாடல் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லவில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். 11 அப்போஸ்தலர்களை அழைத்து உலகமெங்கு போய் பாடலை பாடுங்கள், பாடல் ஜனங்களை ரட்சிக்கும். அது நிமித்த பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் பாட்டு பாடி ஞானஸ்நானம் கொடுத்து சீஷர் ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை. உலகமெங்கும் போய் எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசம் உள்ளவனாகி கேட்கிறவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று தேவன் திட்டமாக அன்றைக்கு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. Otherwise Jesus would have told you, go around the world, sing and dance, and the songs will deliver you from sins. But Jesus did not speak that way. Instead he called his 11 apostles and blessed them and taught them to go and preach around the world the good news and make everyone the believers. Those who believed in the word of God became believers, and they were baptized in the name of the Father, Son and the Spirit, and they became the believers of God. Jesus did not tell them, sing and the songs will deliver you. Instead he said, know the truth, preach the truth, and the truth will deliver you free. ஆனா இன்றைக்கு என்ன அப்படின்னா உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவித்து சீஷர்கள் ஆக்காம இன்றைக்கு என்ன அப்படின்னா கடைசி எழுப்புதல் தமிழ்நாடுல இருந்து புறப்படுங்கிறத சாத்தான் நன்றாக அறிந்தபடினால இங்க என்ன செஞ்சிட்டா அப்படின்னா தமிழ்நாடு சபைகளுக்குள்ளேயே இன்னைக்கு என்ன கிடையாதுன்னா எழுப்புதல் கிடையாது. தமிழ்நாடு சபைகளே இன்றைக்கு அதாவது பாடலினாலே லூசிபருடைய இசை மேல தாளங்கள் அவனுடைய நாதசுர கிண்ணறங்கள் இதனாலே இன்றைக்கு சிறைப்படுத்தப்பட்டு ஜனங்களுக்கு ஊழியர்களுக்கு ஒன்றும் தெரியல. என்ன அப்படின்னா பாடல் அருமையாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லி அதாவது சபையை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதாவது தீட்டுப்படுத்தி கொண்டு அதை தரைமட்டமாக அழித்து கொண்டிருக்கிறார்கள். Satan knew very well that the end time revival will start and spread from Tamil Nadu. That's why Satan is planning and doing all this thing through the spirit of Lucifer, which is singing and dancing in the churches of Tamil Nadu today. The churches of Tamil Nadu, which is responsible to spread the gospel of the kingdom of God, is now singing and dancing, and they are going around the world, and the song is very pleasant to listen. People are telling this, and the song is superb. People are giving this statement, but the people are ignorant that these singers of the churches of God, they are defiling the holy place of God. தமிழ்நாட்டில் உள்ள சபைகள் மனம் திரும்பினால், ஊழியர்கள் மனம் திரும்பினால், அவர்கள் சத்தியத்துக்கு நேராக வரும்போதுதான் இந்த அதாவது தமிழ்நாட்டில் இருந்து எழுப்புதல் உண்டாகி அது முழு உலகத்திற்கு கடந்து போகும். Only if the servants of God of Tamil Nadu repent and the believers of God of Tamil Nadu repent, the gospel of the kingdom of God will spread through the whole world and the end time revival will begin. இன்றைக்கு பாடகர்கள் தன்னோடு
அவர்களோடு தேவன் இருக்கிறதை போல நடிக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களோடு கூட இல்லை என்பதை இன்றைக்கு அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஆனால் ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியத்தை ஒன்று வாசிக்கிறது கிடையாது. இன்னொரு பக்கம் சத்தியத்தை வாசித்தால் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது அதுவும் தெரியவில்லை. Today the singers of the churches of Tamil Nadu, they are pretending as though God and the Spirit of God is working through them and with them, but they do not know that the Spirit of God is not with them. The people, the believers are very ignorant and they are innocent people. They don't understand about these pretenders. They don't read the gospel, they don't read the word of God. Even if they read, they don't know the meaning of the word of God. This is the condition of the believers of churches today. இந்த பாடகரினால இன்றைக்கு தமிழ்நாடு சபைகள் சிறைப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு சபைகளுக்குள்ளே சத்தியம் பேசப்படவோ ஜப வீரர்கள் எழும்பவோ, அதாவது சபைகளில் திறக்கப்பட்டு ராக்காலங்களிலே சபையிலே தேவனுடைய ஊழியர்கள் அமர்ந்து இந்த கடைசி நேர எழுப்புதலுக்காக அவர்கள் ஜெபிக்கிற வேளையில் தான் என்ன இந்த கடைசி நேர எழுப்புதல் பிதாவின் ஆதீனத்திலே முன்குறிக்கப்பட்டது போல தமிழ்நாட்டிலே இருந்து புறப்படும். And today there are no people that are servants of God to speak the truth of God. No prayer in the churches, no nighttime prayer. The churches are not opened and there is no people to pray in the churches. Only if people realize all these things and the singers of the churches of Tamil Nadu repent, the end time revival which is written in the kingdom of God by the Heavenly Father will happen on this earth.